ம். கோகிலவாணி. ஹாய் அண்ணே. 18/1 ஓகே என்னது? சேங்கோ. பாய் நாட் டாக்கிங் அண்ட் நாட் ஈட்டிங். எனிதிங் ஆட்டிசம் ப்ராப்ளமாண்ணே? எத்தன வயசு? 2 வயசாச்சா? அம்மா, அப்பாக்கு என்னம்மா ஜாதக அமைப்பு? இந்த மாரி குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, அம்மா, அப்பாக்கு கோச்சார அமைப்பு கண்டிப்பா இருக்கும். 18 18 ஜனவரி 2002 கிளாங். என்னாச்சு பையனுக்கு? கடகராசி பூச நட்சத்திரம். அட போங்கங்க. தெளிவா தான் பேசுறேன். அருமையான யோக ஜாதகமா இருக்கே. லக்னாதிபதி வலுத்திருக்கிறாருங்க. என்ன ஒண்ணு, நல்ல விஷயத்த மறந்துருவீங்க. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 18 ஜனவரி. 18 ஜனவரி 2022 7:10 பிஎம் கிளாங்ல பிறந்திருக்கீங்க நைட்டு. ஓகே. லக்னாதிபதி கடுமையான பலமான சுப அமைப்புல வந்துடுறாருங்க. அதாவது தானி நல்ல ஒளியான அமைப்பு அப்படின்னு சொல்லிருவேன். கிட்டத்தட்ட ஒருவேளை இந்த இடத்துல இப்ப ரீசன்ட்லி பிறந்த குழந்தை தான். ஒரு 4, 5 நிமிடம் முன்னுக்கு போனாக்கா மிதுன லக்னம்னு வரும். ஆனா மிதுன லக்னமா இருக்க வாய்ப்பு இருக்கானாக்கா, ஏன்னா மிதுன லக்னம்னா 6ஆம் அதிபதி லக்னத்தோட தொடர்பு. ஒருவேளை கடக லக்னம் அப்படின்னா சனி இந்த இடத்துல லக்னத்தோட தொடர்பு இல்ல. நீங்க சொல்லக்கூடியது அவர் இன்னும் பேசல, சாப்பிடல. 2ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. மிதுன லக்னமா இருந்தா 2ஆம் இடத்த சனி பார்ப்பாரு. மிதுன லக்னமாக இருந்தா 2ஆம் இடத்த சனி பார்ப்பாரு. நான் உங்களோட டைமிங் அப்படி ப்ராப்ளமா இருக்காதுன்னு நம்புறேம்மா. ஏன்னா இப்போ ரீசன்ட்லி மலேசியால எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம்ல வந்து இந்த துல்லிய அமைப்பு டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கருத்தாவே இருப்பாங்க. சும்மா டிவில இன்டர்வியூ குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பற்ற தரப்பு மாரி இல்லாம இங்க மலேசியால அந்த துல்லிய நேர அமைப்பு இருக்குதான். இப்போ இருக்கிற விஷயத்துல. இதுல இந்த சிசேரியன் மாதிரியான அமைப்புகள்ல தான் முதல்ல தலை வந்துருச்சு. அப்புறம் உடல் வெளியே வந்த பிறகு டேட் எடுத்தாங்கன்ற பிரச்சனைகள்ல தான் கொஞ்சம் டைம் அப்பப்போ ஓடுது. அந்த மாதிரி பாக்குறேன். இதை தவிர்த்து மலேசியால டைம் துல்லியம் தான். அப்ப கடக லக்னம் தான். கடக லக்ன அமைப்புகள்ல லக்னாதிபதி வலுத்து நல்ல இந்த அமைப்புல தைப்பூச அமைப்புகள்ல ஒளியாக இருக்கக்கூடிய சந்திரன் சரி சனி பாக்குறாருங்க 10 டிகிரி விலகி பாக்குறாரு. லக்னாதிபதி தான் டிசைட் பண்ணுவாரு. லக்னாதிபதி பாவத்துவம் ஆயிட்டாரா? சனியோட பார்வை அமைப்புகள்ல வந்துடுறாரு. என்ன வந்துருது? இந்த குழந்தை நீங்க கொடுத்த டைம் துல்லியமா இருந்தாக்கா இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஆத்திச அமைப்பு இல்ல. அதே நேரத்துல கடகராசி 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 தாங்க போன 5 வருஷமா நான் 3 வருஷமா பேசுனது. கடகராசிக்காரங்க யாரும் நல்லா இல்ல. குழந்தையா இருந்தாலும் நல்லா இல்ல, பெரியவங்களாக இருந்தாலும் நல்லா இல்ல, காதலா இருந்தாலும் நல்லா இல்ல, குடும்பமா இருந்தாலும் நல்லா இல்ல, வேலையும் இருந்தா நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல? அஷ்டம சனிங்க. ப்ரோக்ரஸே பார்க்க முடியாது. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடகராசி பூச நட்சத்திரமோ ஆயிலிய நட்சத்திரக்காரமோ இப்ப பாருங்க என்ன எக்ஸாம்ல போய் எழுதணுமோ நல்லா படிச்சுட்டு அதை போய் மறந்துட்டு வருவாரு. நல்லா தெளிவா இருக்கிறவருக்கே அப்படின்னா 2 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும்? தயவு செய்து கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. இந்த டைம் துல்லியம் தான். இதுல எனக்கு டவுட் இல்ல. எனக்கு ஒரு துளி கூட டவுட் வர மாட்டேது இந்த ஜாதகத்துல. 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமைப்புல அது பெரிய அமைப்புகள் இல்லைங்க. லக்னாதிபதி தான் அதனை முடிவு செய்ய போறாரு. 8, 12 சுப அமைப்புனால பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு பூரண ஆயுள் அமைப்பு. இப்ப இன்னும் அப்படி ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதே நேரத்துல உங்களோட கோச்சார அமைப்புகள்ல பாருங்க உங்களுக்கோ அப்பாவுக்கோ நீங்க அப்பா கேக்குறீங்களா யாரு கேக்குறீங்கன்னு தெரியல. உங்களுக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதோ ஒரு அமைப்புகள்ல கோச்சார சனியின் தாக்கம் இருந்தே ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி டிலே எல்லாம் ஆகாதுங்க. இதுக்கு அடுத்த நிலையாக தசையில கூட பாத்தீங்கன்னா சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா அஷ்டம சனியில இந்த மாதிரி 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசை நடந்தா இந்த மாதிரி வில்லங்கம் அப்படி இப்படின்னு பயம் காட்டுற விஷயங்கள் இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து அதுல இருந்து நிவர்த்தி வரக்கூடிய அற்புதமான அமைப்பு தான். எப்போ உண்மையிலே சொல்லணும்னா நீங்க ஆரம்பத்துல பயந்ததை விட இந்த 11ஆம் மாசத்துக்கு பிறகு சின்ன சின்ன மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு சுத்தமான நல்ல அமைப்பு இருக்குங்க. ராகு சனியில ராகு 11ஆம் இடத்துல. ஆமா சனி தசையில வரக்கூடிய இந்த ராகு சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல இருக்காரா? இல்ல. ஓகே சனி தசையில இருக்கக்கூடிய ராகு அவர் தான் 11ஆம் இடத்தோட வராரு. இந்த இடத்துல கியோர் மாதிரியான அமைப்புகளை பரிபூர்ண அமைப்புகளை கொடுத்துருவாரு. 5, 6 வயசுல எல்லாம் இயல்பா எல்லாரும் இருக்கிற மாதிரி ஸ்கூல் போற மாதிரியான அமைப்பு பண்ணுவாங்க. நீங்க என்ன ராசின்னு லைவ் முடிஞ்ச பிறகு எனக்கு யூடியூப்ல கமெண்ட் போடுங்க. சரிங்களா?